வா நிக்கிலி. அண்ணனும் மைனியும் வந்துட்டாங்கப்பா. வண்டி சத்தம் கேக்குது, வாங்க ஆளுக்கு போவோம். ஒன்னே பெரிய கலெக்டரு அவங்க வந்துட்டாங்கன்னு நாங்க ஆரத்தி எடுக்க போகணுமாக்க. போமா, போய் பாருங்க போங்க. அப்படிலாம் சொல்லாதியப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணணும் தானே வர சொல்லியிருக்கான். அப்புறம் இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அவன் முகரைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல நிக்கிலி. அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசினேன் தெரியுமா? அண்ணன் அவாப்பா பேசுச்சு, அது குடிச்சிட்டு இருந்ததுனால அப்படி பேசி தொலைஞ்சிருக்கு. சரி விடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு தானே வர சொல்லியிருக்கான். அவங்களும் வந்திருக்காங்க, இந்த நேரத்துல வரண்டாவாதான் வேணாம்ப்பா, வாங்க போவோம். என்ன பேசணுமோ நீங்களே பேசுங்கம்மா, அதான் மர்மம் இருக்காருல்ல, அப்புறம் நான் இதுக்கு. நீங்க இல்லாம என்னன்னுப்பா பேசுறது? அப்புறம் வேண்டாவாதத்துக்கு கூப்பிட்டீங்களான்னு அப்புறம் வேணுக்குனே வம்பளுக்கிறதுக்கா? மைனி குணம் தெரியாதா? எல்லாரு குணமும் தெரிஞ்சிருந்துன்னு தானே வர சொல்லியிருக்கிய. அவன் காசுக்கு மாரடிக்க தெரியுறான். அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நீங்களும் மூலம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்ல, போ போ வாரேன். வந்து ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லுங்கப்பா. இது நல்லா இருக்கே. போகும்போது நானா போடான்னு சொன்னேன். வந்தவனுக்கு வர தெரியாது, அவளை வாங்கன்னு வேற சொல்லணுமாக்க. சும்மா இரு அன்னைக்கிலி, என்னத்தையாவது பேசிட்டு இருக்காம. எப்பா சும்மா ஊருக்கு போயிருந்தா பரவாயில்ல, கோச்சுக்கிட்டு போனவங்க திரும்பி வந்திருக்கையில வாங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு? உன்னே சேதி தெரியாம அவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தெரியுற. அதுக்கான பாட நீ அனுபவிச்சுட்டு போ. என்னைய போட்டு மல்லு கட்டாத அன்னைக்கிலி, பேசாம போ. வந்து உட்கார்ற கடமைக்கு உட்கார்றேன். சும்மா வா போன்ல என்னால சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. சாத்தாடி, அப்போ மைனு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லத்தா. சரி வாங்க, வரவாச்சும் செய்யுங்க. அன்னைக்கிலி. மாமா. என்ன அன்னைக்கிலி, மாமா கூட்டிட்டு வர சொன்னேன். மச்சானும் சௌமியாவும் வந்துட்டாங்க. வராங்க மாமா, நீங்க போங்க. அப்போ மருமேனே, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க மச்சனும் மச்சனை பொண்டாட்டியும் அம்புட்டு நல்லவங்க கிடையாது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, பிறக்கும்போது எல்லாரும் நல்ல மனுஷலாத்தான் பிறக்கிறான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வீட்டு நிலவரமும் தான் ஒரு மனுஷனை நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாத்திருது. என் மச்சானோட உறவு எனக்கு என்னைக்கும் வேணும்னு நினைக்கிறேன். அவருக்காகத்தான் மாமா நான் இப்படி தூரம் பேச வந்திருக்கேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் வாங்க மாமா. இந்த குடும்பம் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நீங்க வயசான காலத்துல நிம்மதியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு விடுவோம். அதுக்கு மேல வர்றதை நான் பாத்துக்கிறேன் மாமா. பெத்த உள்ளையாவே இருந்தாலும் அவன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். வாங்க போவோம். அத்தைக்கிழவி வாங்க. மகாராணி வாங்க. மகாராணிக்கு மரியாதையெல்லாம் வேணாம். அம்மா, மத்தியானம் சாப்பாடுக்கு என்னது? கத்திரிக்காய் போட்ட சாம்பார், சவுச்சவுக்கா கூட்டம். ஏன் நீ எதுவும் செய்ய போறிய? சாம்பாருக்கும் சவுச்சவு கூட்டுக்கும் மலுமலுன்னு இருக்கும் அத்தைக்கிழவி. வேற ஏதாவது காரசாரமா செய்யலாம்ல? காரசாரமாவா? காரசாரமா என்ன செய்ய மேடத்துக்கு? இல்ல அத்தைக்கிழவி, ஏதாவது சாம்பார் ரசம்னு பண்றதுக்கு ஏதாவது கறி மீனுன்னு ஏதாவது வாய்க்கு ருசியா வல்லு வதக்குன்னு. ஆமா, வேலைக்கு இங்க கறி மீனை ஆக்கி கொட்டிக்கிறதுக்கு நீ போய் சம்பாரிச்சிட்டு வர்றவாரு. கறி மீன் வேணுமாம்ல? கறி மீன் இப்பதானடி 10 நாளா விருந்துக்கு ஒரே கறியும் மீனுமா திண்டு தள்ளி இருக்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளும் சாம்பார் வச்சு சவுச்சவை பொரிக்கிறேனே. எனக்கெல்லாம் வருஷம் 365 நாளும் கவுச்சி திண்டாலும் நான் பாட்டுக்கு திண்டுகிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார் சவுசவு கூட்டுன்னு டார்ச்சர் பண்ணாதா திகழவி. அதுவும் ரெண்டும் ரொம்ப மலுமலுன்னு இருக்கும். அதுக்கு சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல்னு ஏதாவது பண்ணலாம்ல? அதுவாவது கொஞ்சம் ருசியா இருக்கும். இது ரொம்பலாம் ஒரு மாதிரி இருக்கும் சப்புன்னு. போதும் நீங்க புடிங்கி குமிக்கிற குமிக்கி இந்த சவுச்சவு பத்தாம கிடக்காக்கு. உங்களுக்கு வேணும்னா நாக்கு ருசியா நீங்க செஞ்சு திண்டுக்கிறங்க. என்னால கடந்துகிட்ட மாலை முடியுது. சரி கோவப்படாத திகழவி. எனக்கு மட்டும் 2 ஆம்லேட் போட்டு தந்துடுறியா? என்ன மத்தம் வருது? நீ எல்லாம் என்ன செம்மத்துல தாண்டி பிறந்து வளர்ந்த? எந்த மாமியாடி படுக்க போட்டு சோறு ஊத்துற? உன்னையெல்லாம் என்னத்த சொல்ல. இந்த நீயா நான் பார்த்து கெட்டு குட்டி சோறா போய் கிடக்குற. இனிமே ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அந்த கோட்டு சூட்டு போட்டவர பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் பார்த்தும்ல அத்தக்கிழவி, நீ திருந்த மாட்டேங்கிற. மாமியா மருமகள் நீயா நானால எப்படி போச்சு பாத்தியில்ல? மருமகளை 9 மணி வரைக்கும் படுக்க போட்டு மாமியா கொண்டுட்டு வந்து பெட் காஃபி கொடுத்துச்சான். காலை சாப்பாடே 10 மணிக்கு தானா. அதுவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்புட்டு மத்தியான சாப்பாடுக்கு என்ன பண்ணன்னு மாமியா போய் மருமகிட்ட கேட்குமா. ஆனா நீ ஒன்னைக்காவது ஒரு நாள் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணன்னு என்கிட்ட கேட்டிருக்கியா? நீ தான் இருக்கிய. அது ஒண்ணு தாண்டி கொடுக்காம கிடக்கு. பெட்டு காப்பியா கொடுக்கணும்? பெட்டு காப்பி கிழவி. அடுத்த எபிசோடுக்கு நீயா நான் மாமியார் மருமகள் போட்டோம்னா நம்ம 2 பேரும் போவோமா? நம்ம 2 பேரும் போய் பேசினா முதல் பரிசு கிடைக்கும் தெரியுமா? எதுக்கு? இந்த ஊரு சிரிச்சது பத்தாதுன்னு உலகம் பூரா சிரிக்கிறதுக்கு.
யாத்த கிழவி அப்படி நினைக்கிற? வந்து நீயா நல்ல பேசுறவங்க எல்லாரும் உண்மையவா பேசுவாங்க? வீட்லயே நான் அதை சொல்றேன் நீ இதை சொல்லணும் பொய்யா பேசி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதே மாதிரி பொய் பேசி உலக அளவுல ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிரலாம்ல. ப்பு, உன்னைய பத்தி பொய்யா சொல்றதுக்கு கொல்ல டெல்லி நாக்கு கூசுது. ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். வேணும்னா இப்படி சொல்லலாம், என் மருமக ஒரு உதவாக்கற, அவ ஒரு உருப்படாதவ, அவ ஒரு ஊர் சுத்தி கழுத, அவ ஒன்னத்துக்கு ஆகாதவ, தெரியாதனமா என் மயனுக்கு கொட்டி கொண்டு வச்சுக்கிட்டு நான் சீப்பட்டு சின்ன விண்ணப்படுறோம்னு வேணா சொல்லலாம். வந்து சொல்லட்டுமா? பரிசு கொடுத்து உலக அளவுல ஃபேமஸ் ஆகும். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சவுச்சவை கூட்ட வச்சு சாம்பார் ஆக்கு. அத்தை அத்தை வாமா, என்ன வேணும்? அத்தை, காலையில இருந்து ஜீவா கால் பண்ணவே இல்ல அத்தை. நான் ஃபோன் பண்ணாலும் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார்ஜர் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கேன். அப்புறமே அடிச்சு பாரு. இல்ல அத்தை, நைட்டு 2 மணி வரை பேசிட்டு சார்ஜ் போடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா காலையில இருந்து காலே பண்ணல அத்தை. ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? விடிய விடிய நைட்டு 2 மணி வரைக்கும் பேசியிருக்கிய, அப்புறம் என்னடி காலையில ஃபோன் பண்ணலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, காலையில எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்லுவான். நான் இன்ன டிஃபன் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்பான். அதெல்லாம் இன்னைக்கு கேட்கவே இல்லக்கா. ராத்திரி பேசிக்கிட்டு இருந்ததுனால காலையில லேட்டா எந்திரிச்சிருப்பாங்க. அதனால வேலைக்கு நேரம் ஆயிருச்சு, வந்து பேசிக்கிறோம்னு விட்டுருச்சோ என்னமோ. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கத்த. ஏய், காலையில இருந்து 12 மணிக்குள்ள பேசாததுக்கே உனக்கு இப்படி பொங்குதே. உன் அத்தைன்லாம் ஒரு மாசம் ஆனாலும் என்கிட்ட வந்து பேச மாட்டாரு. நானாத்தான் போய் வழிய பழியோ நிக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு தானடி நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பேசலைன்னா என்ன ஆயிட போகுது? அப்புறமே பேசிக்கிறலாம் போ. இல்லைன்னா ஒரு மெசேஜை போட்டு விடு, ஃப்ரீயா இருக்கையில கால் பண்ணுங்க நான் பேசணும்னு, முடிஞ்சு வச்சுக்காத. அதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. ஆன் பண்ண உடனே உன் மெசேஜ் தானே ஃபர்ஸ்ட் போகும். அப்ப பாத்துட்டு கால் பண்ணுவாப்ல இல்ல, அப்புறம் என்ன போட்டு வை. மெசேஜ் போட்டு விட்றா, பார்த்துட்டு அடிக்கட்டேன். என்னன்னு தெரியல, ஜீவா பேசவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயய்யய்யய்ய, அடியே 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருந்தா அந்த வாழ்க்கையே போர் அடிச்சிடும். கொஞ்சமாவது கேப் விட்டு இந்த மாதிரி ஏக்கங்கள் தாபங்கள் தூபங்கள்லாம் போட்டா தாண்டி கொஞ்சம் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். கொஞ்சமாவது பிரேக் விடுங்க. எப்போதும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டே தெரிஞ்சா அந்த வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு விலகி நிதானமா நின்று இருந்தா தான் லைஃப் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். போங்கக்கா, நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது. இது புரியாதா? அடியே, எனக்கேண்டி புரியாது? நானும் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்தவதான், எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் வந்து நில்லு, அக்கா சொல்றத கேளு. அம்சா அத்தை, ஒண்ணு இருக்காதம்மா, போய் தைரியமா இரு. அப்புறமே நம்ம போன் அடிச்சு பாப்போம். சரிங்க அத்தை. கிழவி, புருஷன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலைனா இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணணுமோ? ஆமா, அப்புறம் புருஷன் பேசலைன்னா பொண்டாட்டி மாருக வருத்தப்படத்தான் செய்வாங்க. அதுகெல்லாம் பொம்பளை ரகத்துக்கு, உனக்கு இல்ல. நீ கவலைப்படாம இரு. பாருங்க, நம்மள வான் சொல்றதுக்கு கூட இந்த வீட்ல ஒரு நாதி இல்ல. இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஆனா உங்க அம்மா ஓடி வந்து வாடாமா என்னன்னு கூப்பிடுவாங்க, ஆசையா உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா ஆளையே காணோம். இதுல இருந்து என்ன தெரியுது? வீட்ல ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. புரியுதா? இப்பதானே சௌமியா வந்திருக்கோம். நம்ம வந்ததை பார்த்துட்டு தானே உங்க தொங்கச்சி போய் உங்க அப்பாவை கூப்பிட போனா. ஏன் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்க அம்மாவுக்கு நம்ம நிக்கிறது கேட்காது? வரமாட்டாங்க. எல்லாம் திமுறீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போனோன்னே நம்ம மரியாதையும் நம்ம கூட சேர்ந்து போயிடுச்சு. இனிமே இந்த வீட்டுல வந்து இருந்து பழைய மாதிரி இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. வீடே இல்லைன்னு போகுது. இதுல மரியாதை வேற நான் எதிர்பார்க்கறேன் பாருங்களேன். நீனா என்னமும் பேசாத. என்னத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு முதல்ல பாப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? வீட்டை அன்னைக்கிளி பேர்ல எழுதி மாத்துறதுக்கும் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு விரட்டி விட்டு நம்மளை மொத்தமா தலை முழுகிறதுக்கும் தான் கூப்பிட்டுருப்பாங்க. வேற எதுக்கு அவ வந்து உட்காந்துருக்கா? புருஷனோட வந்து ஜோடியா உட்காந்துருக்கான்னா பிளான் இல்லாமலா? எல்லாம் பிளான் பண்ணி தாங்க இந்த வீட்டில் நடக்குது. நம்ம தான் ஒன்றும் இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அசேந்திரா வாடா, சௌமியா வாமா. இந்த வரவேற்புக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க. ஏமா நட்டமையே நிக்கிற? உட்காரு, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏதாவது குடிக்கிறியா? பாருங்க, நான் இங்க உட்காந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்காக வரல. எதுக்கு உங்க பொண்ணு அவருக்கு கால் பண்ணி வர சொன்னா? 2 பேரையும் வர சொன்னதுக்கான காரணம் என்ன? அதை முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். ஆஃப் டே தான் பர்மிஷன். நான் திரும்ப ஆஃபீஸ் போகணும். அன்னைக்கிலையும் மாப்பிள்ளையும் வந்து பேசுவாங்க. சௌமியா உட்காரு, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். ராசேந்திரா இருடா. இருக்கட்டுமா, பரவாயில்ல. என்னடா யார் வீட்லயோ நிக்கிறது மாதிரி நிக்கிற? உட்காருப்பா. பாருங்க, எனக்கு டைம் இல்லை. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வாங்க மீனி. பரவாயில்லையா அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நீ உட்காந்துக்கிட்டு என்ன வாங்கன்னு கூப்பிடுற? நல்ல காலம்தான் போ. ஏமா சௌமியா இப்படி பேசுற? அவ பிறந்த மக. உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னா அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? யார கூப்பிட்டாத்த என்ன? வீட்டுல இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே?
பரவாயில்லையா அத்தை, உங்க பையன்கிட்ட நான் வரும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். ஆனா அவர் தான் இதை பத்தி எதுவுமே பேசிக்கல. பரவாயில்ல, நீங்க தான் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த வீட்ல யாருக்கு உரிமை இருக்குங்கிறத டீட்டெயிலா சொல்லிட்டீங்களே. இப்பவாது அவருக்கு உரைக்குதான்னு பாப்போம். ஏம்மா, அதெல்லாம் நீ ஒண்ணு நினைக்காத. உள்ளேக்கு போய் அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல இன்னைக்குலே. எம்மா போ, அவங்க காலையில சாப்பிட்டுட்டு வந்தாங்களோ இல்லையோ, மத்தியானம் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றாங்கல்ல, இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. இல்லடி. போமா, அதான் சொல்றேன்ல, போ. மச்சான் வாங்க மச்சான். சௌமியா உட்காருமா. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன விஷயமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நம்ம குடும்ப விஷயத்துக்காகத்தான், வேற எதுக்கு வர சொல்ல போறேன். உட்காருங்க, ஏன் நிக்கிறிய? என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணே, உன்னைய விட நான் பெரிய பிள்ளை இல்ல, வயசுலயும் அனுபவத்திலையும் உன்னைய விட நான் சின்ன பிள்ளைதான். இவ என்ன பெரிய ஆளு நம்ம குடும்பத்துக்கு வந்து பஞ்சாயத்து பண்ண? இவ வந்து பேசி ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாளா? இவ யாரு எனக்கு புத்திமதி சொல்றதுக்குன்னு நீ என்னைய தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம குடும்பத்துல ஒண்ணுன்னு வரும்போது நானும் வந்து பேசுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தானே வந்தேன். மச்சான், நான் இந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கிறேங்கிற உரிமையில என்ன வேணா பேசலான்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த குடும்பத்தை என் குடும்பமா நினைச்சேன்னா, இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் பொண்டாட்டியால எந்த வில்லங்கமும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசுறேன். நான் பேசுறதுல எதுவும் தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க மச்சான். முதல்ல என்ன விஷயம்ங்கிறத பேசுங்க, அதுக்கப்புறம் அதுல தப்பு இருக்கா இல்லையாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை வருஷம் இல்லாம குடிச்சிட்டு வர்றதுல என்ன பழக்கம்? உலகத்துல உள்ளவங்க இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சா நாடு தாங்குமா? வீடு தான் தாங்குமா? ஏனே இப்படி எல்லாம் புதுசு புதுசா நடந்துக்கிற? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கலனே. ஆட, சௌமியா சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. வந்த வரத்துல இவ்வளவு டீட்டெயிலா பேசியாச்சா? மச்சான் கோவப்படாதியே. பிறந்தவ உரிமையில தானே கேட்குற, அவ கேட்காம யாரு கேட்கறது? தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ள இருக்கு. நம்ம தானே மச்சான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஹீரோவாக இருந்திருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறத ரோஹித் மர்மையை பார்த்தாருன்னா அவர் மனசில் உங்களை பற்றி என்ன இருக்கும்? ஏன் மச்சான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறிய? உண்மையிலேயே இதை கேட்கவும் மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. ஏன் புள்ள இவரை ஹீரோவா நினைக்கிறது, ரோல் மாடலா நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்பேற்பட்ட ரோல் மாடல் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகப்பட்டது யாருனால? எல்லாம் உங்க பெத்தவங்கனால தானே. இவங்க கரெக்டா செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா ஏன் புருஷன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாகிறாரு? இதனால என் குடும்பம் பாதிக்கப்படும்னு யாருமே புரிஞ்சுக்கறல. அப்புறம் இவரை பத்தி மட்டும் எதுக்கு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. என் புருஷன் இந்த மாதிரி ஆகி என் குடும்பம் தருதலையா போகணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. யாரால மாத்த முடியும்? ஆமா, இனி என்னென்னமோ பேசுறிய. குடிச்சிட்டு ஊதாரித்தனமா குடும்பத்து பொறுப்பே இல்லாம தெரிகிற பொறுப்பு இல்லாத ஆம்பளைகளுக்கு மத்தியில எங்க அண்ணன் எப்பேற்பட்ட மனுஷன். அது இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்க எனக்கு மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இதுல அம்மா அப்பா எங்க இருந்து வந்தாங்க? நீங்க ஒரு பொருளை கேட்கறான், நம்ம பிள்ளைகளே ஒரு பொருளை கேட்குதுங்க, நம்ம அதை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அடம் பிடிச்சி அதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அது நம்ம மனசு எம்பிட்டு வேதனைப்படும். அதே மாதிரி தானே என்னை பெற்றவங்க மனசு வேதனைப்பட்டிருக்கேன். இங்கே குடிச்சிட்டு வந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் அத்தை மாமா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. மாமா யதார்த்தமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்திருக்காங்களான்னு கேட்கவும் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் தான் மச்சான் நாங்கள் இங்கேயே வந்தோம். அத்தையை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரமுன்னு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன மச்சான் இதெல்லாம்? என்ன சொல்றீங்க? அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்களா? அதை பத்தியெல்லாம் யாருக்கு என்ன கவலை இருக்கு? தனக்கு தன்னோட சந்தோஷம் முக்கியம். தான் ஆசைப்பட்டது நிறைவேறனா அது முக்கியம். அதுதானே எல்லாருக்கும் பெருசா இருக்கு. வயசானவ அவ எங்க போனா என்ன, இருந்தா என்ன, செத்தா என்னன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. யாப்பா அப்படிலாம் பேசுறிய? அம்மா போனதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. கிளவி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? போனவா அப்படியே போய் தொலைஞ்சிருந்தான்னா நம்மளாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். இந்த கிளடனும் கிளவி போன சோகத்திலேயே 2-3 மாசம் அழுது புலம்பி இந்த மனுஷனும் போய் சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். போன மச்சான் திரும்பி வந்தான்னு போய் கூட்டிட்டு வர்றதுக்கு 2 ஆளு வேற. அன்னைக்கு சுத்தி வளைச்சு அதையும் இதையும் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். என்னோட பிரச்சனையை நான் எடுத்து சொல்லியாச்சு. அது 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நாங்க ஒன்றும் சும்மா ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கோ இல்லை குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கோ இந்த வீட்டை எழுதி கேட்கல. அவர் ஷோரூம் வைக்கணும்னு சொல்றாரு. வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு படி எடுத்து வைக்கிறோம். அதுக்கு பெத்தவங்களாங்கி இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறோம். அவ்வளவுதானே பண்றோம். அவர் இந்த வீட்டை என்ன வித்துட்டு வாங்கி திங்கிறேன்னு சொல்றாரு, லோன் போட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு தானே சொல்றாரு. இதுக்கு கொடுக்காம சும்மா தேவையில்லாம அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கனா அப்ப குடிச்சிட்டு தான் வந்து நிப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மெயினி. நீங்க கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கேட்ட உடனே எழுதி கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லையில. காலங்காலமா கட்டி காப்பாத்தின வீடு,
கிராமத்துல இருந்து அத்தனையும் வித்துட்டு கொண்டுட்டு வந்து அப்பா உசுறு கொடுத்து கட்டியிருக்காங்க. இன்னைக்கு வித்தாலும் இது 1 கோடிக்கு மேல போகும் மைனி. லோனு போடுறான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அகலக்கால வச்சிருவீங்களோ, எதுலையும் போய் சிக்கல்ல மாட்டிக்கிருவீங்களோன்னு அப்பா பயந்துருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சிருக்காங்களோ என்னவோ. நான் இந்த வீட்ல இருந்து எங்களுக்கு ஒரு செங்கலுக்கான காசு கூட வேணான்னு நான் உறுதியா சொல்லிட்டேன்ப்பா. என்ன சொன்னீங்க? நெசமாத்த மைனி சொல்கிறேன். நான் ஒன்றும் 10 பேரோட பிறக்கல, எங்கள் அண்ணன் ஒருத்தனோட தானே பிறந்திருக்கேன். இந்த வீட்டில இருந்து எனக்கு பங்கு வேணும்னு நான் காசையோ பணத்தையோ வாங்கிட்டு போய் இல்லை இந்த வீட்டையே 2 குரா போட்டு நான் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டாலும் என் அண்ணன் மனசு நிம்மதியாக இருக்குமா சொல்லுங்க? ஒரு வயசுக்கு மேலே பெத்தவங்களோட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது புரியாம நீங்கள் நான் பங்குக்கு வருவோம்னு நினச்சி சண்டை ஓட்டுட்டு போனீங்களாம். தப்பு மைனி, நான் அப்படி ஒரு காலம் நினச்சதில்லை. என்ன நிக்கிலி, நிஜமா தான் சொல்றியா? 2 பேரும் சேர்ந்து தானப்பா சௌமியா சொல்றோம். எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிக்கிலி, நீ இப்படி சொல்ற. மாமா என்னடானா என் மகளுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு கண்டிப்பா சொல்றாரு. என்ன நம்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா நிக்கிலி? புரியறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி. பிறந்த இடத்துல இருந்து அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போனாதான் பொண்ணுங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒன்றும் இல்லை. நானும் என் புருஷனை எங்கள் உழைப்பை நம்புகிறோம். எங்கள் உழைப்பு எங்களை கைவிடாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்றைக்கும் நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருக்கணும். உங்கள் மன நிம்மதி எங்களுக்கு கொடுக்கறதுனால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நானே வந்து நேரடியாக எல்லாத்தையும் உடச்சி பேசிடுவோமேனு பேசிட்டேன். அதுக்காக தான் மைனி உங்களை வர சொன்னேன். இனிமேல் குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் கைவிட்டுறாதீங்க மைனி. எனக்கு அது மட்டும்தான் வேணும். என்ன நிக்கிலி இப்படி சொல்லிட்ட? நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் 1 வாரம் இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போகிறது பெருசாக மரியாதை இருக்காதுங்கிறத இந்த 1 வாரத்தில் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நிக்கிலி. என்னதான் அங்கே போய் நான் அம்மா வீட்டில் இருந்தாலும் அத்தை மாமா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? நான் மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனும் தான் வருத்தப்பட்டாரு. ஏங்க சொல்லுங்க. நிக்கிலி, பெத்தவங்க மேலே நம்ம வைக்கிற பாசத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைன்னு. அம்மாவை நீ எப்படி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கும் தெரியும். ஏதோ காசு பணம்னு வந்துட்டா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர்றது வாஸ்தவம் தான். அதுக்காக பெத்தவங்களை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. வயசான காலத்தில் அதுக்கு எங்கன்னே போகுங்க. இதில் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், உன் சொத்து பத்துலேயோ காசு பணத்துலேயோ எதுவுமே வேணாம். அம்மா அப்பாவை மட்டும் நல்லா பார்த்துக்கணே. நான் பாத்துக்கிறேன் நிக்கிலி, நீ கவலைப்படாத. அன்னைக்கிலே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா? அன்னைக்கிலி, அப்போ பத்திரம்லாம் எப்போ எழுதி தருவாங்க? இல்லை நான் லோனுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்காக தான் கேட்குறேன். அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் 2 நாளில் கொடுத்துருவாங்க மைனி. நீங்கள் கடை வேலையை ஆரம்பிங்க. அன்னைக்கிலே எல்லாரும் சாப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, நீங்க ஏன் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் சமைக்க மாட்டேனா? அன்னைக்கிலி சரி வா, இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கையால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை மைனி பரவாயில்ல இருக்கட்டும். பிள்ளையில ஒத்தையில விட்டுட்டு வந்தேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சேர்த்து தானே நிக்கிலி சமைச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு போ. இல்லை மாமா, பிள்ளைய வந்ததுலேருந்து அம்மா எங்கன்னு 16 ஃபோன் அடிச்சிருச்சுங்க. பாவம் வனசாவும் 2 பேரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது சிரமம் தானே. நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போ நிக்கிலி. இருக்கட்டும்னே, பரவாயில்ல. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்னே. இனிமே குடிக்கிறோம் கொள்றோம்னு இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு கையில் எடுத்துடாத. அம்மா அப்பாவை பார்த்துக்கணே. நான் பாத்துக்கிறேன் நிக்கிலி, நான் பாத்துக்கிறேம்மா. எப்பா அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மாமா. சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இருக்கட்டும்ப்பா, பசி இல்லை. வாங்க மாமா போவோம். சரிப்பா நிக்கிலி, வாரேன் மச்சான், வாரம்மா சௌமியா, போயிட்டு வரேன் மாமா. ஒவ்வொருத்தன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிய ஜோடியா படத்துக்கு கூட்டிட்டு போகையில நம்மளும் நம்ம பொண்டாட்டிய எப்ப கூட்டிட்டு போவோம்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே அது நடக்க போகுதுடா பாவாட. அருக்கு நீயும் நானும் ஜோடியா கல்யாணம் முடிச்சு பார்க்க போற முதல் படம். நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு ஒரு வாய் ஐஸ்கிரீம் ஊட்டு, நீ எனக்கு ஒரு வாய் பாப்கார்ன் ஊட்டு. ஐயோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்குமே. ஆட என்னடா இன்னியாத்துல ஆட்டோ தொடச்சிட்டு இருக்க, சவாரி போலையா? இல்லக்கா, நானும் என் பொண்டாட்டி அறுக்குவோம் இன்னைக்கு படத்துக்கு போறோம், அதான் ஆட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், நாங்கெல்லாம் ஏறி வரும்போது ஆட்டோ குப்பை மாதிரி இருக்கும். இன்னைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் தொடையோன்னு தொடைக்கிறியா? அக்கா நீங்கெல்லாம் பழகி போன ஆளுக்கா. என்னவள் என்னோட ஆட்டோல முதல்ல ஏற போற முதல் சவாரிக்கா. பாக்குறதுக்கே பளபளன்னு நீட்டா இருக்கணும்ல, அதான் பர்சனாலிட்டிக்காக தொடச்சிக்கிட்டு இருக்கேன். உன் கட்டில மழை தான். ஆமா என்ன படம்?
போன மாசமே கல்யாணம் முடிச்சிருந்தா மாமன் படம் குடும்ப படமா கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இந்த மாசம்ங்கிறதுனால தக் லைஃப் நம்ம கமல் சார் படத்துக்கு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கக்கா. ஆரம்பமே அமர்கலம் தான், போ நல்லா வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாடா. உன் கஞ்சத்தனத்தெல்லாம் அவகிட்ட காட்டாத. அப்படிலாம் இருக்க மாட்டேக்கா. நேற்று பொழுதோட வண்டி ஓட்டி சவாரி காசு 3000 கையில வச்சிருக்கக்கா. அந்த 3000 இன்னைக்கு அவளுக்காக மட்டுமே செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெரி குட் பாவாட. ஆரம்பத்துல நீ எந்த அளவுக்கு அவ மனசுல இடம் பிடிக்கிறியோ அதுதான் அவளுக்கு கடைசி வரை மனசுல நிற்கும். அதனால இந்த பீரியடை மட்டும் மிஸ் பண்ணிடாத. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. சரிக்கா. அக்கா, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னக்கா பிடிக்கும்? படத்துக்கு போயிட்டு அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். என்னக்கா வாங்கி கொடுக்கலாம்? ஆல்ரெடி வளையல் புடவைன்னு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேல்லடா, அதனால இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா வாங்கி கொடு. அதான்க்கா என்னன்னு தெரியல, நீனே ஏதாவது சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிச்சது மாதிரி வேற ஏதாவது இருக்காக்கா? படத்துக்கு கூட்டிட்டு போகும்போதே பாப்கார்னு பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவ, ஓகே. வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா என்ன வாங்கி கொடுக்கலாம்? என்னடா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டா நீனே யோசிக்கிற? உன் புருஷன் கிட்ட நீ என்ன எதிர்பார்ப்பியோ அதை சொல்லு. தாங்க பாரங்கள் காலம் தந்தவை. மாடனக்கா ஒன்னேத்தக்கா, உன் புருஷன் கிட்ட நீ என்ன எதிர்பார்ப்பியோ அதை சொல்லு. அது நீ அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கூடா பாவாட. அட என்னக்கா நீ இப்படி சொல்லிட்ட? சரி ஓகே, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் அவளுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கி கொடுக்க முடியும். கரெக்டு தான்டா பாவாட. சர்ப்ரைஸுங்கிற பேரெல்லாம் அவளுக்கு பிடிக்காததை வாங்கி கொடுக்கறதுக்கு அவகிட்டே கேட்டு அவளுக்கு பிடிச்சதையே வாங்கி கொடு, அதுதான் நல்லா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்டா தாக்கா இருக்கு. அப்ப நான் அருக்குக்கு என்ன பிடிக்கும்னு அவகிட்டயே கேட்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். சரிடா பாவாட, டைம் ஆயிடுச்சு, அத்தை தேடிட்டு இருப்பாங்க. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேக்கா. படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் மச்சானை கூட்டிட்டு நீங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க. சரிடா பாவாட. அத்தான் முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும்? அழகே பொறாமைப்படும் பேரழகினி. அருக்கு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா தான்? ஆமா இருக்கு. இந்த புடவையில அப்படியே ஜோதிகா மாதிரியே இருக்க. பொய் சொல்லாதீங்க அத்தான். ஆமா இருக்கு, நான் உண்மையாவே பொய் தான் சொல்லிட்டேன். அந்த ஜோதிகா என்ன ஜோதிகா, பெரிய ஜோதிகா, அதுகெல்லாம் மேக்கப்பை போட்டு பெரிய அழகுன்னு காட்டிக்கிறதுக்கு. ஆனா என் அருக்கு இயற்கையாவே எவ்வளவு அழகு. அந்த ஜோதிகாவையெல்லாம் மிஞ்சின பேரழகி நீ. உலக அழகி ஐஸ்வர்யா ராயே உன் அழகுக்கு முன்னாடி தோத்து போயிருவா இருக்கு, தோத்து போயிருவா. நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? புன்னகை அரசி ஸ்னேகாவே தோத்து போயிருவா. அந்த அளவுக்கு உன் சிரிப்புல நான் மெய் மறந்து நிக்கிறேன் தெரியுமா? அத்தா, நீங்க நிறைய சினிமா படம் பார்த்து கெட்டு போயிருக்கீங்க. ஒரே சினிமா டயலாக்கா வர்றீங்க. இதெல்லாம் சினிமா படத்துலயா வருது? பாரு இருக்கு, உன்னை நினைச்சு நான் ஒரே கவிதையா எழுதி அங்கங்க அந்த பேப்பர்களை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு வந்துருவனா, அதையெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சு இந்த டைரக்டர்கள் எல்லாம் படத்துகள்ல சொருவிடுவாங்க போல் இருக்கு. இனிமே கவிதையெல்லாம் எழுதி நான் கண்ட இடத்துல கிழிச்சு போடக்கூடாதா இருக்கு. உன்கிட்ட டைரக்டா வந்து நேரடியா சொல்லிடுறேன். ஐயோ அத்தான், நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அருக்கு, இன்னைக்கு நீனும் நானும் முதன்னு படத்துக்கு போறோம். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வாங்கி தரேன். உனக்காக செலவழிக்கிறதுக்கு மட்டுமே உன் அத்தா 3000 ரூபாய் தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே படம் பாக்குறோம். இன்னைக்கு பொழுதோட ஊர் சுத்துறோம். மத்தியான சாப்பாடை ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு வந்துருவோம். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வாங்கி தரேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ கேட்டு வாங்கிக்க, சரியா? நிஜமாவா அத்தா? இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட வெளியிலேயே தானா? ஆமா இருக்கும். படத்துக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன கிக்கு இருக்கு சொல்லு? நம்ம 2 பேரும் புதுமண தம்பதிகள் இல்லையா? முதன் இப்பதான் வெளியில போறோம். அதனால உடனே வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காது. பல இடங்கள்ல போய் உன்னை சுத்தி காட்டி உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தா தான் சந்தோஷமா இருக்கும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே உன் மாமே உன் கூடவே இருக்கேன். அத்தான், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அத்தா. நானும் தான் இருக்கு, உன்ன மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைக்க நானும் தான் கொடுத்து வச்சிருக்கேன். சரி, இங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா படம் போட்டுருவாங்க. சீக்கிரம் கிளம்புவோமா? நான் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுடா. நீ கிளம்பிட்டியா? அம்மா, நீ எங்கம்மா வர்ற? என்னடா இப்படி கேக்குற? படத்துக்கு தான் வரேன். படத்துக்கா? ஆமா, நீ தானே காலையில குட்டி ஓட்ட போன மாதிரி இங்கிட்டு அங்கிட்டும் பெணாத்திக்கிட்டே தெரிஞ்ச. முத
முதன்னு நம்ம படத்துக்கு போறோம், முதன்னு நம்ம தியேட்டருக்கு போறோம், முதன்னு உனக்கு என்ன வேணும், முதன்னு உனக்கு அது வாங்கி தரோம்னு நீ தானடா காலையில இருந்து ஒரே பெனாத்திக்கிட்டு தெரிஞ்ச. அதான் முதன்னு நம்ம புள்ள படத்துக்கு கூப்பிடுறானேன்னு ஆசையோட கிளம்பி வந்திருக்கேன். மத்தியான சாப்பாடெல்லாம் கூட வீட்ல செய்யல, ஹோட்டல்ல பாத்துக்குருவான். சரியா? அம்மா என்னடா, அதான் கிளம்பி வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் கத்துற? சரி வண்டி எடு, படம் போட்டுற போறேன், நேரம் ஆயிடுச்சுல. அம்மா அருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தான் உங்க சர்ப்ரைஸ். நான் ஒன்றும் வரல. அருக்கு முதன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போற படம், பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலான்னு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ உங்க அம்மாவையும் கிளம்ப சொல்லியிருக்கீங்க. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போங்க, நான் வரல. அருக்கு 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 என்ன ஒரு திமிர் இருந்தா நான் வாரேன்னு சொல்லவும் அவ வரமாட்டோம்னு போறா. நேத்து வந்து அவளுக்கு அம்புடு திமிர் இருக்கும்போது எனக்கு எம்புடு திமிர் இருக்கான். ஏலே, இனிமே என்னைய விட்டுட்டு அவளோட சேர்ந்து படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுனேன், அவனை தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. எம்மா எம்மா அருக்கு, அட பாவியலா, முதன்னு படத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா?